ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு இன்றைக்கி தலை தீபாவளி கொண்டாடியாச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பார்கவி மனசுலையும் அவங்க முகத்துலேயும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க. அதே போல் தர்ஷனுக்கும் இந்த இடத்துல சந்தோஷம் இல்லாமல் போகுது. அது என்னன்னா, தன்னுடைய அம்மா ஈஸ்வரி இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்த முடியல, அவங்க இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்களே அப்படிங்கிற வருத்தம் தர்ஷனுக்கு இருக்கோ என்னவே தெரியல. தர்ஷனுக்கும் சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. அதே டைமில் தர்ஷனை தன்னுடைய ஆசைப்படி பார்கவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், விரும்பியபடி காதலிச்ச தர்ஷனை கல்யாணம் பண்ணிட்டாலும், இப்போது பார்கவிக்கும் மனசுலையும் முகத்துலையும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறத பார்த்தா இது ரெண்டும் ஏன் இப்படி இருக்குங்க? இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஏதோ இடையில சில அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஆனாலும் அவங்க நினச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு அவங்க சோகமாக இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. பார்கவி மனசில் இந்த எண்ணம் வந்து போயிட்டு இருக்கலாம். அதாவது அவங்க அப்பாவை நம்ப வச்சு குணசேகரன் இதே வீட்டில் வச்சு தான் அடித்து கொன்னாங்க. அந்த நிகழ்வு பார்கவி மனசில் வந்து போகலாம். இதே வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லி பார்கவிக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காமல் இருக்கலாம்னு சொல்லி நமக்கு தோணுது. இருந்தாலும் பார்கவியும் தர்சனம் சந்தோஷப்படுறதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற ரேணுகா, நந்தினி, ஜனனி எல்லாரும் சேர்ந்து தலை தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதுக்கு போட்டியாக அந்த வீட்டில் இருக்கிற கதிர், ஞானம், கரிகாலம் எல்லாம் சேர்ந்து நாங்களும் தீபாவளி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்க. இருந்தாலும் தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் மனசளவுலையும் முகத்தளவுலையும் சந்தோஷத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்குற ரசிகர்களுக்கு எதுக்காக இவங்க இப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அவங்க சங்கடப்படுறாங்க. இனிமேலாவது பார்கவி தர்ஷன் சந்தோஷமாக வாழ்ந்து தான் ஆகணும். ஏன்னா பார்கவி ஜீவானந்த் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தர்ஷனை மேரேஜ் பண்ணிட்டாங்க. இப்போது அவங்க மேரேஜ் வாழ்க்கையில் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் ஹோமா ஸ்டேஜில் இருக்கிற ஈஸ்வரி கண்ணை திறந்து பார்த்தாங்கன்னா தர்ஷனும் பார்கவியும் தன்னுடைய ஆசைப்படியே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக ஈஸ்வரிக்கு இதை விட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது. அதுக்காகவே ஈஸ்வரிக்காகவே பார்கவி தர்ஷன் கெட்ட பையன், அவன் ஒரு சில இடத்துல தன்னை தூக்கி போட்டு மிதிச்சிட்டான், அவங்க அப்பாவை பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளை அசிங்கப்படுத்திட்டான், நம்ம அப்பாவோட சாவுக்கு தர்ஷனும் ஒரு காரணம் தான் சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த பார்கவி ஈஸ்வரியை சந்தோஷப்படுத்தணும், ஈஸ்வரி அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க எண்ணம்படியே தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் பார்கவி தர்ஷனை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறாங்க. நிலைமை இப்படி இருக்கும் பொழுது இப்போது எதிர்நீச்சல் குடும்பத்தில், குணசேகரன் குடும்பத்தில் புதுசாக ஒரு ஆள் வரப்போகிறாரு. அவர் யார்? ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற ஈஸ்வரி நிலைமை என்னன்னு சொல்லி இன்னும் புரியாத புதிராகவே இருக்குது. ஈஸ்வரி கண்ணை முழிச்சு பார்த்து தனக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் அவங்க நினச்சி பார்த்து எல்லா உண்மையும் அந்த வீட்டில் இருக்கிற ஜனனி, நந்தினி, ரேணுகா எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக குணசேகரன் வசமாக மாட்டிக்குவார். குணசேகரன் தான் என்னை ரூமில் வச்சு அடித்தார், அவரை நான் சமாதானப்படுத்த கூட்டிகிட்டு போனேன், ஆனால் அந்த ஆள் மிருகத்தனமாக நடந்துக்கிட்டாரு, அதனால தான் என் தலையில் அடிபட்டு நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொல்லி எல்லா உண்மையும் ஈஸ்வரி வாயை திறந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக குணசேகரன் சிக்கிக்குவார். ஆனால் இந்த விஷயத்தில் குணசேகரன் சிக்கினாலும் இன்னொரு பெரிய விஷயத்தில் அவர் சிக்கியிருக்காரு. அதாவது யாரோ ஒரு குடும்பத்துக்கு குணசேகரன் பயங்கரமாக கொடுமை பண்ணி அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. அந்த துரோகம் இப்போது புதுசாக 35 வயசு ஆளாக நிற்குது. அது யாரை பழி வாங்க போகுது? குணசேகரனை மட்டும் பழி வாங்கினா பத்தாது, அந்த பெண் சொன்ன மாதிரி குணசேகரா உன் குடும்பத்தையே அவன் வேறு இருப்பான், உன் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் அம்மா, உன் தம்பிகள், உன் தங்கச்சி, உன்னுடைய பசங்க முதற்கொண்டு அவன் வேறு இருப்பான்னு சொல்லி அவங்க சவால் விட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் புதுசாக என்ட்ரி ஆகிற ஆள் குணசேகரனை மட்டும் வில்லனாக இருக்க மாட்டார், ஒட்டுமொத்த குணசேகரன் குடும்பத்துக்குமே வில்லனாக இருக்க போகிறாருன்னு சொல்லி நமக்கு தெள்ள தெளிவாக புரியுது. அந்த வில்லன் யாராக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு யாரை யூகிக்க முடியுதோ அவங்க பேரை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பேர் கோலங்கள் சீரியலில் ஆதி தான் வரப்போகிறாரு, அவரு தான் குணசேகரன் குடும்பத்துக்கு புது வில்லனாக முளைச்சி வர போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? யார் புதுசாக வரப்போகிறா? அவர் வந்த உடனே குணசேகரனை மட்டும் அழிப்பாரா, இல்லை ஒட்டுமொத்த குணசேகரன் குடும்பத்தையும் அழிக்க வருவாரான்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்கள். மேலும் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சம்பவம் நடக்க போகுது, என்னென்ன திருப்புமுனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.